கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோனா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். தீர்க்கதரிசியாகிய யோனா மீன் வயிற்றிலிருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து செய்த ஜெபம்தான் இது. நான் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று அவர் தீர்மானம் செய்தார். நினிவேக்கு செல்ல வேண்டிய யோனா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் திசை மாறி தர்சீஷுக்கு சென்றபோது கர்த்தர் அவருக்கு புத்தி புகட்டும்படி ஒரு மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். சமுத்திரத்தின் நடுவிலே யோனா வீசி எறியப்பட்ட போது சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்ததையும் அலைகள் தன்மேல் புரண்டதையும் உணர்ந்தார். அப்போது அவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. அந்த சூழ்நிலையிலே அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் யோனாவுக்கு செவி கொடுக்க உண்மை உள்ளவராய் இருந்தார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் தேவ சித்தத்தை செய்யாமல் உங்கள் மன விருப்பப்படி நடக்கலாமா? பல துக்கங்கள் துன்பங்கள் உங்களை சூழ்ந்து கொள்வதற்கு முன்பு இப்பொழுதே கர்த்தரை நோக்கி பாருங்கள். கீழ்ப்படியாமை துன்பத்திற்கே வழிவகுக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யோனா கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் யோனாவை கொண்டு செய்ய நினைத்த ஊழியத்தை செய்து நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருந்தார். யோனாவிலும் பெரியவர் இன்றைக்கு உங்கள் அருகில் நிற்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களையும் கனப்படுத்துவார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை விடுவிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் யோனாவைப் போல இக்கட்டான சூழ்நிலையிலே உம்மை நோக்கி கூப்பிட நீங்கள் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கஷ்டங்கள் பாரங்கள் கர்த்தாவே, எங்கள் வியாதிகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்குங்க. ஒவ்வொருவரும் மனமகிழ்ச்சியுடன் இருக்க உதவி செய்யுங்க. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.